Jesus, you call me, you get me, you bless me, filling my heart with singing. Your love to me is amazing. My life in you I see. Your love to me is amazing. My life in you I see. Only you, only you, only you can love me too. Only you know my heart, my longing for you. Oh, my dear, longing for you. When I consider how gently you made me, thankfully, Lord, I praise you. I'm still not counting upon you. Your grace, my only plea. I'm still not counting upon you. Your grace, my only plea. Only you, only you, only you can love me too. Only you know my heart, my longing for you. Oh, my dear, yearning for you. You shall perfect the good work in me, surely. Great is your loving kindness. I'll show my way to your likeness. I am in you, I see. I'll show my way to your likeness. I am in you, I see. Oh, only you, Jesus, only you can love me too. Only you know my heart, longing for you. Oh, my yearning for you. Jesus, I hail you for what you have done me. I have my eyes upon you. In life or death will I please you. My days for you shall be. In life or death will I please you. My days for you shall be. Oh, only you, only you, only you can love me too. Only you know my heart, my longing for you. Oh, my dear, yearning for you. Lord, oh, when will you come unto me and say, you are my race forever? With power at your favor, I'll wait for you each day. With power at your favor, I'll wait for you each day. Oh, only you, Jesus, only you, and I love me. Only you,
இயேசு ஒருவரே நம்முடைய வாஞ்சையாய், இயேசு ஒருவரே நம்முடைய தாகமாய், இயேசு ஒருவரே நம்முடைய இருதயமாக, நம்முடைய ஆத்ம தாகமாய் காணப்பட ஒரு முறை கூட ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினம் மாலை வேளையில் நம்முடைய லேண்ட், நம்முடைய கிரவுண்ட் விஷயமாக கலெக்டரை சந்திக்கும்படியாக அழைத்திருக்கிறார்கள். நாளைக்கு தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும். ஆகையினால் யாரெல்லாம் விசுவாசிகள் நாளைக்கு ஜெபிக்க முடிய ஜெபியுங்கள். கூடி ஜெபிக்கக்கூடியவர்கள், இங்க வந்து ஜெபிக்கக்கூடியவர்கள், தனியாக ஜெபிக்கக்கூடிய ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர்கள் ஜெபியுங்கள். யுத்தம் கர்த்தருடையதாக மாறட்டும். ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்றும் அறியாதிருக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதான யோசபாத்தின் வார்த்தையை வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கூட நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நாளைய தினத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாய். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவருக்கு பயப்படும் பயத்தை அனுப்பி கோணலான எல்லாம் செவ்வையாக மாறுமுடைய கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசப்பா, இயேசப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீசஸ், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்தில் நல்ல ஒரு மழை வேண்டும். தீவிரவாதிகள் கரங்கள் இந்த தேசங்கள் விடுவிக்கப்படணும். இயற்கை சீற்றங்கள், பாவத்தின் பெருக்கங்கள், விக்கிரகத்தின் பெருக்கங்கள், தற்கொலையின் ஆவிகள், விபத்தின் ஆவிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பொருளாதார சீர்குலைவுகளை மாற்ற வேண்டும். ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அதிகாரமுடைய எல்லாரும் கர்த்தருடைய கரங்களில் இருக்க வேண்டும். தேசம் கர்த்தருடைய பட்சமாக திருப்பப்பட வேண்டும். அதற்காக ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஊழிய விசுவாச வீடும் பரிசுத்த வீடாக மாற வேண்டும். ஊழியர்கள் பரிசுத்தத்தில் வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லா ஊழியர்களும் அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியையும் யுத்த குதிரையாக தேவன் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியை கொண்டும் தேசத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். தேசத்தை கர்த்தருடைய பட்சமாய் திருப்ப வேண்டும். சபையை ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும். சபைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். இந்த 8 விஷயத்திற்காக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் 2 வாரங்கள் நமக்கு சமயங்கள் இருக்கிறது. இன்னும் யாராகிலும் இந்த விஷயத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க முடிய பெயர் கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய பெயரை கொடுத்து ஒரு நாள் உபவாசித்து எடுத்து ஜெபியுங்கள். இந்த 8 விஷயத்துக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருங்கள். கர்த்தர் இந்த காரியங்களை செய்யட்டும். இந்த காரியத்திற்காக எல்லாரும் ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் புதிதாய் அழைத்து கொண்டிருந்த எல்லா தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அவர்களை ஆசீர்வதித்து தேவ சித்தத்தின் மத்தியில் அவர்களை தேவன் வழி நடத்தும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகிக்கப்பட்ட உம்முடைய தூதுகளுக்காக, உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரியான விதத்தில் அது அறிவிக்கப்பட்டு அதில் இருக்கிற கிருபை, அபிஷேகம், வல்லமை ஜனத்திற்குள்ளாக ஆழமாய் கிரியை செய்யட்டும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். உமக்காக ஜீவிக்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருங்க.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ளதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை நம்முடைய தியானத்திற்காக நாம் எல்லாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். For our today morning meditation, shall you turn our scriptures to the book of Isaiah chapter 54. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை தியான பகுதியாக வாசிக்கலாம். Let's read from the verse 17th verse as a portion of meditation. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். No weapon that is formed against thee shall prosper, and every tongue that shall rise against thee in judgment thou shalt condemn. This is the heritage of the servants of the Lord, and their righteousness is of me, said the Lord. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the holy name of the Lord be exalted. வேதாகமத்தில் இருக்கிறதான அநேக வாக்குத்தத்தங்களில் அதிகமாக நாம உபயோகப்படுத்துகிறதான ஒரு வாக்குத்தத்த வாக்கியம் தான் இது. Among a lot of promises in the scripture, this one what we read is very often used in our life. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். And no weapon that is formed against thee shall prosper. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். And every tongue that shall rise against thee in judgment thou shalt accuse it. இது என் ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். For the Lord says, this is the heritage of saints and the righteousness of the Lord. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய நீதியை விளங்க பண்ணுகிற வாக்குத்தத்தம். And this promise reveals the righteousness of God. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். God has given this promise for his saints. அதே ஏசாயா தீர்க்கதரிசி 44ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். In chapter 44 of Isaiah, the Lord says unto the people of Israel, we are all servants. 44ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 1வது வசனம் யாக்கோபை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். In Isaiah 44 verse 1, God calls Jacob as a servant. அதே நேரத்தில் எரேமியா 35ஆம் அதிகாரத்தின் 15வது வசனமும் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய ஊழியர்கள் என்று தேவன் அழைக்கிறார். Likewise in Jeremiah chapter 35 verse 15 also says, concerning each and every one of us as servants of God. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமாக இருக்கிறது. Which means this promise is a heritage of the servants of God. இந்த காலை வேளையில் இந்த தூதின் ஆரம்பத்திலேயே இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவரும் பிடித்துக்கொண்டு அதை உரிமை பாராட்டக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். The Lord has given you the promise right from the beginning of this meeting to inherit the heritage of the servants. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். And no weapon that is formed against thee shall prosper. அருமையான தேவஜனமே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் என்கிற வசனத்தை விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இந்த தூதின் ஆரம்பத்தில் தைரியமாக உங்களால சொல்ல முடியுமா? Can you boldly say right from the beginning of the sermon that you believe that you are the servant of God? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். Yes, I am the servant of God. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். This promise belongs to me. அப்படிப்பட்ட நிச்சயம், விசுவாசம், தைரியம் உடைய எல்லாரும், and all those who have such assurance and faith, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி lift up your right hand. அந்த வாக்குத்தத்தத்தின் முதல் பகுதியை மாத்திரம் சத்தமாக சொல்லுங்கள். Just say on the first portion of the verse. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எத்தனை பேர் இது நிச்சயமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that this promise belongs to the Lord and given to me? அல்லேலூயா! ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Blessed be the most holy name of the Lord. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். And no weapon that is formed against thee shall prosper. நமக்கு முன்பாக இருக்கிற இந்த சுருக்கமான நேரத்தில் மிக ரத்தின சுருக்கமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க நம்ம எல்லாரும் நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துவோமாக. In this brief time before us, let's meditate the word of God that has been revealed by the Holy Spirit. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் பல இடங்களில் வாய்க்காமல் போயிருக்கிறது. And all through the scripture, if we ponder on, we can find the weapons against the servants of God has failed. அதில் 3 முக்கியமான பகுதிகளை இந்த காலை வேளையில் நம்முடைய மனதிற்கு நாம் கொண்டு வர போகிறோம். Today morning we are going to bring on 3 important portions from that. முதலாவதாக எஸ்தரின் புத்தகத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பி கொண்டு வரும் பொழுது, First of all, if we turn our attention to the book of Esther, அங்கே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாக
சத்துரு ஒரு ஆயுதத்தை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். We can find the enemy is preparing a weapon against the people, the Jews. நேரடியாக விஷயங்களுக்குள்ள நாம் கடந்து வரலாம். Let's come into the matter directly. யார் இந்த யூதர்கள்? Who are the Jews? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are chosen by God. தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். They are separated by the Lord. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். They have been called by God. ஆவிக்குரிய ரீதியில் இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த யூதர்களாக இருக்கிறீர்கள். Spiritually, each and every one of you have come to worship the Lord are Jews. நாம் தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். Yes, we are called by God. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We have been chosen by the Lord. ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். We have been separated for the Lord. இந்த யூத கூட்டத்தை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் மிக தீவிரமாய் கிரியை செய்ததை பார்க்கிறோம். On those days we can find Haman, a man, he started fighting against striving against the Jews. இவர்களுடைய தந்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? What kind of tactics did he use? அருமையானவர்களே, முழு இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாவிட்டால் தேவ ஜனங்களை அழிக்கும்படியாக பல ஆயுதங்கள் வேதாகமத்தின் பல சந்தர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And all through the scripture we can find against people of God many weapons are formed to destroy them. அவைகளில் ஒரு ஆயுதம் கூட வாய்க்கவில்லை. And none of them succeeded. ஆனால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே, but all the weapons that were being formed, அந்த தேசங்களின் தலைவர்கள் மூலமாக கிரியை செய்யும்படியாக எத்தனப்பட்டது. and everything was formed in order to work from the leader. அது தேசங்களின் ராஜாக்களின் மூலமாக கிரியை செய்ய பிரயாசப்பட்டது. It were all formed through the degree of the king. காரணம் அதிகாரம் அங்கே இருக்கிறது. Because there is power. வல்லமை அங்கே இருக்கிறது. There is authority. அதற்கு எல்லாரும் கீழ்ப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று அவைகள் கிரியை செய்தது. It works so that everyone should subdue to it. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But praise the Lord. வேதாகமம் சொல்லுகிறது, The scripture says, நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். our God is the Lord of kings. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, When Apostle Paul says, தாம் ஒருவரே சாவாமை உள்ளவரும் he is one who is immortal. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், He dwelleth among the lights where no one can enter. நித்தியானந்த ஏக சக்கராதிபதியும், Was the only emperor. அழியாமை உள்ளவரும், He is immortal. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவருமா இருக்கிறார். He liveth forevermore. இவருடைய நாமத்திற்கு முன்பாக கீழ்ப்பட்டிராத வல்லமையே கிடையாது. For nothing which cannot be subdued under his name. அப்ப இந்த வல்லமைகள் எல்லாம் தேவ ஜனங்களை அழிக்கிறதற்கு, அவர்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேசங்களின் அதிபதிகளை பிடித்தது. So all these power caught all the leaders of the land to destroy the people of God. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But praise be to the Lord. அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் In all those circumstances, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அந்த வல்லமைகளை கவிழ்த்து போட்டார், அந்த வல்லமைகளை அழித்து போட்டார். and all those times the God of gods, King of kings, Lord of lords, he crushed down all the powers. உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போனது. And all the weapons were formed were not be failed. இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலேயும் யூதர்களுக்கு விரோதமாக அப்படி ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டது. But even in the book of Esther, a certain weapon was formed. ஆனால் அந்த ஆயுதம் வாய்க்காமல் போனதும் அல்லாமல் அந்த ஆயுதத்தை உருவாக்கினவர்களும் அழிந்து போனார்கள். Not only that weapon failed, but the people who formed the weapon, they all were also destroyed. இதற்கு காரணம் என்ன? What's the reason behind this? இந்த காலை வேளையில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டுமானால் இந்த காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். We have to find the reason, background reason behind so that you could destroy the weapons that is forming against your family and your church. அதற்காக எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Now to understand that, turn out to the book of Esther chapter 4. அருமையானவர்களே, அங்கே இந்த ஆயுதம் வாய்க்காமல் போனதுக்கு என்ன காரணம் என்று தெளிவாக பார்க்கிறோம். Very clearly we can find out the reason why this weapon failed. அதற்கு ஒரே ஒரு மனிதன் தான் காரணம். One man was the reason behind this. மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தான் காரணம். Mordecai, he was behind this. இவன் செய்த காரியம் என்ன? What did he do? இந்த சத்துருவின் ஆயுதங்களை கண்ட பொழுது, When he perceived all that was done, இப்படி ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த பொழுது, when he found out a weapon was formed likewise, அந்த மனிதன் ஒரு நிமிஷம் கூட மௌனமா இருக்கவில்லை. he was not yet silent. அவன் எழும்பினான், He rose up, உபவாசித்தான், he fasted, ரட்டை உடுத்திக் கொண்டான், he put on the sackcloth, சாம்பலை போட்டுக் கொண்டான்,
People were set in ashes. ஒவ்வொரு தெருக்குள்ளாகவும் போக ஆரம்பித்தான். He went out to every city. ஜனங்களை தட்டி எழுப்ப ஆரம்பித்தான். He cried and woke up the people. ராஜாவின் அரண்மனைக்கு முன்பாக போய் நிற்க ஆரம்பித்தான். So he went before the palace of the king. இந்த ஒரு மனிதன் அப்படி எழும்பின பொழுது Because one man rose, முழு யூதர்களும் எழும்ப and ஆரம்பித்தார்கள். the whole Jews rose up. தேவ சமூகத்தில் போய் நிற்கிறதுக்கு எல்லா தேவ ஜனங்களும் தங்களை தயார்படுத்தினார்கள். And all the people of God went and sat in the presence of God. இந்த மொர்தெகாய் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? What's the meaning of the name Mordecai? லிட்டில் மேன், சிறிய மனுஷன் என்ற அர்த்தம். It means little man. அருமையான தேவஜனமே, People of God. தேசத்தில் கிரியை செய்யும் அந்தகாரத்தின் வல்லமைகளை, And against the powers of darkness in the city. வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை, And as well as spiritual wickedness in high places. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆயுதங்களை மேற்கொள்வதற்கு, And if you have to destroy all the weapons that is fighting against you, பெரிய மனிதர்கள் அவசியம் இல்லை. we don't need great people. பலத்தினாலும் அல்ல, Not by power பராக்கிரமத்தினாலும் அல்ல, and not by might. என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். But my spirit says the Lord of hosts. எல்லா பராக்கிரமசாலிகளால காரியங்களை சாதிக்க முடியாது. And not great men can achieve everything. தேவ ஆவியை பெற்றவர்கள் யார் யாரோ, But only those who have received the Spirit of God. நீங்கள் ஒருவேளை சிறிய ஆளா இருக்கலாம், You could be a little one, ஒரு அற்பமான நபரா இருக்கலாம், a cheap rated person. ஆனால் உனக்குள்ளாக தேவ ஆவி இருக்குமானால் But if you have the Spirit of God in you, உன்னால் எல்லாரையும் எழுப்ப முடியும். yes, you can wake up everybody. உங்களால் எல்லாரையும் எழுப்ப முடியும். You can rise up everyone. இந்த சிறிய மனுஷன் என்று அழைக்கப்பட்ட மொர்தெகாயை கவனித்து பாருங்கள். Consider this little man Mordecai. இவன் ஒருவன் எழும்ப ஆரம்பித்தான். When this one man rose up, முழு ஜனங்களும் எழும்பினார்கள். yes, all the people rose up. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God. இந்த காலை வேளையிலேயும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? And do you desire the weapons that is formed against you should not prosper? உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want all the weapons to be failed that is formed against your family? உன் சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you desire all the weapons against the church should fail? ஒரே ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பி. Then do one thing. யாராகிலும் எனக்கு ஜெபித்து உதவி செய்ய மாட்டார்களா? And you should not desire that others to pray for you. யாராகிலும் எனக்கு ஆறுதல் படுத்த மாட்டார்களா? Will not others comfort me? உதவி செய்ய வர மாட்டார்களா? Will not someone come to help me? இதற்காக காத்து கொண்டிருக்காதே. Never wait for this. உனக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி உண்டு. But the Spirit of God is in you. உனக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி உண்டு. Here, the Spirit of God is in your life. உனக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி உண்டு. The Spirit of the Lord is in you. இயேசுவின் நாமத்தில் நீ முதலாவது எழும்பு. In the name of Jesus, you should rise first. உபவாசம் பண்ணுங்கள். Take fastings. அந்த உபவாசத்தின் நிமித்தமாக என்ன சாதிக்கலாம்? What can you achieve through the fastings? இந்த சாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே ஒழிய வேற எதினாலும் போகாது. These kind of adversaries, the enemy, the devil cannot go unless by praise and fastings. தேவ ஜனங்களுடைய உபவாசம் என்று சொல்லுவது சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிறது அல்ல, அதற்கு மாறாக உள்ளான மனுஷனில் ஒரு பெரிய பலனை உண்டாக்கி தேசத்தில் கிரியை செய்யும் பாதாளத்தின் வாசல்களை உலுக்கத்தக்கதான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது. But the fasting of the people of God is not counted on the weakness of the body, but it strengthens the inner man and can destroy all the powers of the devil in the land. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? And how many of you want this promise to be இந்த inherited to you? வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? And how many of you say this you inherit the promise? முதல் படி உபவாசத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். First step, fastings. இரண்டாவதாக, Secondly, இவன் தன் வஸ்திரத்தை கிழித்து இரட்டை உடுத்திக் கொண்டான். he rent his clothes and put on sackcloth. வஸ்திரம் என்பதை நாம் அறிந்திருக்கிற பிரகாரம் நம்முடைய சுய நீதிகள். When we say clothes, it means our self-righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். We praise be to the most holy name of the Lord. இந்த இரட்டு என்று சொல்லுவது ஒரு எளிய வஸ்திரம். When we say a sackcloth, it's a very simple garment. துக்கத்துக்கு ஒரு நிழலாட்டம். It shadows grief. வறுமைக்கு ஒரு நிழலாட்டம். It shadows poverty. கவலைக்கு ஒரு நிழலாட்டம். It signifies grief. எதையோ இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நிழலாட்டம். It shadows so that they have lost something and they are worrying for it. சுருக்கமாக சொல்ல போனால், Shortly speaking, இவன் தன் வஸ்திரத்தை கிழித்து இரட்டை உடுத்திக் கொண்டான். he rent his clothes and put on sackcloth. ஆண்டவருக்கு முன்பாக என்னங்க நம்ம சொல்லி மேன்மை பாராட்ட முடியும்? Oh, people of God, what can we boast with the Lord? தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட நம்மிடத்துல என்ன இருக்கிறது? What do we have so that we can boast before the Lord? நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தைகள். For all our righteousness are filthy rags before him. So தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது, When we stand before the Lord, நம்முடைய பகுதியில் மேன்மையாய் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. there's nothing we can boast on our side. அதற்கு மாறாக
but rather ரட்டை உடித்துக் கொள்ளுவோம். we should put on sackcloth. ஆழமான தாழ்மைக்குள்ளாக கடந்து போவோம். Let's go into deeper humility. நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு கடந்து வருவோம். Let's come to a state where we say we are nothing. அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு நீங்கள் கடந்து வரும்பொழுது So when you come to such a position, அங்கே தன்மேல் சாம்பலை போட்டுக் கொண்டான். he put on ashes on him. அர்த்தம் என்ன? You know the meaning? சாம்பல் பொதுவாக நீங்கள் கையில் இப்படி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். If suppose you carry on ashes in your hand, கொஞ்சம் இந்த காற்றுக்கு முன்பாக வைத்து பாருங்க. if you place it in the wind, அது காற்று போகிற திசைக்கு பறந்து போய் கொண்டே இருக்கும். it goes on in the direction of the wind. இந்த காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். When we say wind, it is the spirit of God. அவருக்கு பெயர் Holy Spirit, அல்லாவிட்டால் Holy Wind, பரிசுத்த காற்று. His name is Holy Ghost or Holy Wind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பரிசுத்த காற்று எந்த டைரக்ஷன்ல வீசுகிறதோ அந்த டைரக்ஷன்ல அந்த திசையில போகிறதுக்கு இந்த சாம்பல் தன்னை ஒப்பு கொடுக்கும். And this ashes shall yield itself so that it could go on to the direction of the Holy Wind. எங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. For against us the weapons are been formed. எங்களை தாழ்த்துகிறோம். We humble ourselves. உம்முடைய சித்தத்தின் மத்தியில் எங்களை உபயோகப்படுத்தும். The midst of your will you should use us. இப்படி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ And all those who submit, அவர்களுக்காக தேவன் எழும்ப ஆரம்பிக்கிறார். God will rise for them. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். So listen carefully. இந்த மொர்தெகாய் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்த உடனே When Mordecai started doing this thing, ராஜாவின் தூக்கத்தை ஆண்டவர் கெடுத்தார். God collapsed the sleep of the king. அன்றைக்கு ராத்திரி 4ஆம் புத்தகத்தை எடுத்து வாசிக்க வைத்தார். He made him to read the book of Chronicles. அதில் குறிப்பாக இந்த மொர்தெகாய் செய்த நன்மைகளை வாசிக்கும்படி ஆண்டவர் செய்தார். That too particularly read the goodness of Mordecai. நன்மை செய்ய முடியாம அவன் இருதயத்தை திறந்தார். He opened his mind to do goodness. ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. For the heart of the king had streams in the hand of the Lord. தம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்பி விடுகிறார். According to his desire, he turned them away. நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் கூட்டம் கூடி எவ்வளவு தீவிரமாய் எழும்பி எத்தனை ராஜாக்களை தங்களுக்கு வசப்படுத்தினாலும் சரி, No matter everybody could gather against us and gather all the leaders and kings against us. நாம் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நின்றால் போதும். But if we humble ourselves and stand before the right enough, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவர் அவருடைய இருதயத்தை நமக்கு நேராக திருப்புகிறவரா இருக்கிறார். because the captain of the kings shall turn their hearts towards us. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the Lord. அன்றைக்கு ராத்திரி அந்த வல்லமைகளை கர்த்தர் அழித்தார். And on the same night God destroyed all the powers. அன்றைக்கு ராத்திரி அதை வேரோட புடுங்க ஆரம்பித்தார். Even on the same night he destroyed all the powers, rooted away. நாளைக்கு அல்ல, Not tomorrow, அடுத்த வாரத்தில் அல்ல, not next week, அடுத்த வருடத்தில் அல்ல, not the next year. இன்றைக்கே தேவன் உனக்காக கிரியை செய்ய வாஞ்சிக்கிறார். But today God wants to work for you. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire this? எத்தனை பேர் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want the Lord to work for you? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire that no weapon that is formed against you shall ஆண்டவர் prosper? நாளைக்கு கிரியை செய்ய விரும்பவில்லை. He did not want to work tomorrow, இப்போதே கிரியை செய்ய but வாஞ்சிக்கிறார். right now. இப்போதே கிரியை செய்ய வாஞ்சிக்கிறார். Right now he wants to work எத்தனை for you. பேர் அதற்காக இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? And how many of you are ready to look இந்த through? மொர்தெகாயின் தீர்மானத்துக்கு கடந்து வாருங்கள். Come to the decision of Mordecai. அதே நேரத்தில் And all at the time. எல்லாரும் எழும்ப வேண்டும் என்று நீ காத்துக் கொண்டிருக்காதே. And never wait for others to rise up. எனக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி உண்டு. But higher the spirit of God in நான் me. ஏன் மற்றவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும்? Why should I wait for இந்த others? ஒரு மொர்தெகாய் எழும்ப ஆரம்பித்தான். And one Mordecai woke up. அவன் மூலமாய் முழு யூதர்களையும் கர்த்தர் எழுப்ப ஆரம்பித்தார். And God made to rise up everyone. சகோதரனே, சகோதரியே, Oh beloved brother and sister, இந்த காலை வேளையில் உன் பட்சத்தில் வந்து நின்று கொண்டு are coming by the side of you. பர்சனலா உன் செவிகள் ஆண்டவர் பேசுகிறார். Personally speaking to your ears. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். And no weapon that is formed against you shall இது prosper. உன்னுடைய சுதந்திரம். It is your faith. இயேசுவின் நாமத்தில் நான் எழும்புகிறேன் என்று உன்னால் ஒப்புக் கொடுக்க முடியுமா? In the name of Jesus, can you surrender? நான் எழும்புகிறேன் என்று உன்னால் ஒப்புக் கொடுக்க முடியுமா? Can you surrender that I'm going to rise up? இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து சொல்லிக் கொள்ளுங்க. Right from the bottom of your heart. எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். You may not know how to fight. என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருக்கலாம். You may not know what to do. நீ ஒன்றை மாத்திரம் செய். But consider doing one thing. உன்னை தாழ்த்தி உன் ராஜாவுக்கு முன்பாக உன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பி. Humble yourself and submit yourself before the king. காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். And he shall do one other. என்னை எழுப்பும் ஆண்டவரே, Lord, rise me up. என்னை எழுப்பும் ஆண்டவரே. Rise me up, O Lord. யூதர்களுக்காக அவன் காத்துக் கொண்டிருக்கவில்லை. He is not waiting for other Jews. தன்னுடைய சொந்தக்காரர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை. He is not waiting for his relations. ஊழியக்காரர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை.
and not for saints, சபையாருக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை. not for other servants, அவன் எழும்ப ஆரம்பித்தான். but he rose up personally. இன்றைக்கு சபைக்காக நான் எழும்புகிறேன் என்று எத்தனை பேர் இந்த மொர்தெகாயை போல இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் எழும்ப கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of you are close your eyes and say to the Lord, Lord, I said for the church? எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many are to surrender? இதோ கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Behold, the Lord is moving in our midst. திறவுண்ட வாசல் அடைப்படுவதற்கு முன்பதாக Before the open doors close, வேகமாக எழும்பி கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக நுழைவோமாக. let's eagerly come towards the words of the Lord. இயேசுவே என்னை எழுப்பும் என்று சொல்லுங்கள். Say, Jesus, wake me up. அந்த மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஆவி என்மேல் இறங்கட்டும் என்று சொல்லுங்கள். Let the spirit of Mordecai descend in me. நீ ஒருவேளை சாதாரண ஆளா இருக்கலாம், You could be an ordinary person, சாதாரண ஒரு நபராக இருக்கலாம், could be an empty one, யாரா இருந்தாலும் பரவாயில்லை. no matter what. நீ எழும்பினால் போதும், It's enough you rise up. நீ எழும்பினால் போதும், It's enough you wake up. எழும்பினால் போதும். It's enough you rise. தேவன் யுத்தம் பண்ண But ஆரம்பிப்பார். then the Lord shall work for you. அப்படி நான் எழும்ப வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to work. எல்லா ஆயுதம் வாய்க்காமல் போகட்டும். Let all the weapons be destroyed. அப்படி சொல்லக்கூடியவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஜீசஸ் என்னை எழுப்பும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் பலமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். praise praise Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுதான் எழும்பவர்களுடைய சத்தமா? This is the voice of the people who rise. உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் உன்னால் எப்படி சத்தத்தை அடக்கிக் கொள்ள முடியும்? And how can you be quiet when you have the Spirit of God in you? அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி மகா சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise you Jesus. Praise you Jesus. Hallelujah. 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 திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் உன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அருமையான தேவஜனமே, People of God, இன்னும் கொஞ்ச நாட்களில் திறந்த வாசல்கள் அடைக்கப்பட போகிறது. all the open doors shall be shut soon. அதற்கு முன்பதாக And before that, எனக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி உண்டு. I have the Spirit of God in me. ராஜாக்களின் இருதயங்களை திருப்பக்கூடிய கர்த்தருடைய ஆவி உண்டு. I have the Spirit of the Lord who took and turned for the kings ஆமானின் of hearts. வல்லமைகளை அழிக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவி உண்டு. I have the power to destroy the power of Haman. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை கவிழ்த்து போடக்கூடிய ஆவி உண்டு என்று. And if you say I have the Spirit to destroy all the powers that is working against the church, நீ அறிவாயானா? if you know that, அந்த வாசல் அடைப்படுவதற்கு முன்பாக உள்ளே நுழைவாயாக. if, let's enter into the doors before it is being shut. இப்பொழுதே ஒரு அக்கினி உன்னுடைய இருதயத்தில் பற்ற ஆரம்பிக்கட்டும். Behold, a fire spirit kindle now. இப்பொழுதே ஒரு அக்கினி பற்ற ஆரம்பிக்கட்டும். A fire spirit kindle right நான் now. தான் அந்த மொர்தெகாய், Yes, I am the Mordecai. நான் தான் அந்த ஒரு ஆள். I am the one person. தேவன் தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு ஆள் நான் தான். I am the one person there. நான் எழும்பாவிட்டால் வேற யார் எழும்புவார்? If I don't wake up, who shall நான் arise? போகாவிட்டால் வேற யார் போவார்? If I don't go, who shall go? நான் கிரியை செய்யாவிட்டால் வேற யார் கிரியை செய்வார்? If I don't work, who shall work for it? இந்த ஆவியோட கிரியை செய்யுங்க. So work with the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the அப்பொழுது Lord. சபைக்கும் உங்களுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். Then against you and against the church and whatever weapon shall prosper will not be prosper. இரண்டாவதாக, Secondly, இந்த ஆவி குறிப்பான ஜனத்துக்கு விரோதமாக மாத்திரம்தான் எழும்பும். and this spirit shall rise against people in to a particular people, எல்லாருக்கும் விரோதமாக அல்ல. and not against everyone. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் And the weapon that is formed against thee, எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். and all the weapons shall not prosper. யாருக்கு விரோதமாக? And against whom? அபிஷேகம் பெற்ற ராஜாக்களாய் மாற்றப்படுவதற்கு விரோதமாக. And against those who are made kings by anointing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. ஆனால்
But இந்த போராட்டம் and this trial, சபைக்குள்ள வரும். it shall come into the church, சபைக்கு வெளியில இருந்தல்ல, not outside the church. சபைக்கு உள்ள வரும். In the midst of the church it shall arise. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? But what the promise of God says, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. and no weapon that is formed against you shall prosper. ஊழியத்துல ஆண்டவர் ஒருவேளை உங்களை வல்லமை எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது, Could be when you are used by the Lord good in ministry, உங்களை ஆண்டவர் தம்முடைய வாயாய் மாற்றும் பொழுது, when God has made you the mouth of the Lord, நீங்கள் ஜெப வீரர்களாய் உங்கள் முழங்கால்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது, and when you train your knees as a prayer warriors, கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிக்க முற்படும் பொழுது, when you come closer to the Lord, ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்ப்படுகிற தடைகள் எல்லாம் மாற்றி முன்னேறும் பொழுது, when you cross all the hurdles that is been from the spiritual life, அபிஷேகம் உன்னை ஏவி அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நீ முன்னுக்கு செல்ல பிரயாசப்படும் பொழுது, when the spirit of anointing will urge you to go forward. அபிஷேகத்தை இழந்த நஷ்டப்படுத்தின ஒரு கூட்டத்தார் சபைக்குள்ள உண்டு. But there are people in the church who have lost their anointing. அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். They shall fight against you. இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? And how can you overcome this? நீங்க அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதீங்க. Never resist them. தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினான். Saul rose up against David. தாவீதுக்கு விரோதமாக சவுல் தன் ஈட்டியை அவன் எறிய ஆரம்பித்தான். He threw the spear against David. இது மாம்ச வைராக்கியம். It's a carnal jealousy. இந்த மாம்ச ஆவிக்குரியவர்களோட யுத்தம் பண்ணும். But the carnality which shall fight against the spirit. கட்டாயமாக அது யுத்தம் பண்ணும். Definitely the flesh shall fight. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the Lord's holy name. நீங்கள் முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வந்தால், We come to the book of Corinthians. அந்த இடத்திலே சபைக்குள்ளாக 3 கூட்டத்தார் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். We can find in 1 Corinthians chapter 2 that there are 3 groups of people in the church. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. முதலாவதாக முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். அப்படி இருந்தும் தேறினவருக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே பெர்ஃபெக்ட் பூர்ணமானவர்கள் தேறினவர்கள் என்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். We can find a group called perfect. இரண்டாவதாக, Secondly, முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, 1 Corinthians chapter 2 verse 14, ஜென்ம சுபாவமான மனுஷனோ, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள், we find natural men. அப்படி இரண்டாவது கூட்டத்தை பார்க்கிறோம். That's the second group. மூன்றாவதாக, Thirdly, அது 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவர்கள் என்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். we see a group called spiritual. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the Lord. இதை முறையே சொல்ல போனால், When you put it in order, முதலாவதாக முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் பூரணமானவர்கள். first of all, the people who are perfect in 1 Corinthians 2 verse 6. இரண்டாவதாக முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆவிக்குரியவர்கள். Next is the 15th verse, we find spiritual people. மூன்றாவதாக முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஜென்ம சுபாவம் உடையவர்கள். Thirdly, in the 14th verse, we find natural people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the Lord. இதை இன்னும் ஆழமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள விரும்பினால், When we go one step further, 50ஆம் சங்கீதத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். turn your attention to the book of Psalms. இந்த 50ஆம் சங்கீதத்திலே அதை குறித்து சங்கீதக்காரன் மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறார். In Psalm 50, the psalmist clearly explains this. முதலாவதாக 50ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Psalm 50 verse 5. என் பரிசுத்தவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Said my saints. இரண்டாவதாக 50ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் The 7th verse, என் ஜனங்கள். my people. மூன்றாவதாக Thirdly, 50ஆம் சங்கீதத்தின் 16வது வசனத்தில் the 16th verse of this psalm, துன்மார்க்கர்கள். wicked people. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், Psalm 50 verse 5. என் பரிசுத்தவான்கள். My saints. அவர்கள்தான் முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டதான பூரணம் உள்ளவர்கள். And this is said in 1 Corinthians chapter 2 verse 6 as perfect. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the Lord. இரண்டாவதாக Secondly, 50ஆம் சங்கீதம் 7வது வசனம், Psalm 50 verse 7. என் ஜனங்கள். It is said about my people. அவர்கள்தான் முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆவிக்குரியவர்கள். 1 Corinthians chapter 2 verse 15, it is mentioned as spiritual. மூன்றாவதாக Thirdly, 50ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனம், Psalm 50 verse 16, துன்மார்க்கர்கள். it is said as wicked. இவர்கள்தான் இந்த முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்துல சொல்லப்பட்ட ஜென்ம சுபாவம் உடையவர்கள். They have been mentioned as natural men in 1 Corinthians chapter 2 verse 14. இவர்கள் எல்லாம் சபைக்குள்ள இருக்கிறவர்கள். All these are in the church. யார் இந்த ஜென்ம சுபாவம் உடையவர்கள்? Who are natural people? யார் இந்த நேச்சுரல் மேன்? இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் யார்? And who is this natural man? அபிஷேகத்தை இழந்தவர்கள். He have lost the anointing. அப்படியானால் அபிஷேகத்தினுடைய தன்மை என்ன?
Which means what is the characteristics of anointing? ஏன் அபிஷேகம் பெறாதவர்கள் ரகசிய வருகையில போக முடியாது? Why we say that those who are not anointed could not go in the ஏன் rapture? அந்நிய பாஷையோடு ஆண்டவரிடத்தில் நாம் ரகசியங்களை பேச வேண்டும்? Why should we speak tongues with the Lord? ஏன் ரகசிய வருகையில போகிறவர்கள் அபிஷேகத்துல பழக வேண்டும்? Why should we train in the anointing those who want to go to the rapture? அபிஷேகம் தான் அந்த நேச்சுரல் மேனை, சாதாரணமா இருக்கிற ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை தேவனுக்கு முன்பதாக தேறினவனாக மாற்றும். So only this anointing shall transform a natural man into a glorious or perfect man. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Blessed be the most holy name of the Lord. அந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷன் இழந்து விட்டால், So when a man lost this anointing, அவன் சாதாரண மனிதனாய் மாறி he விடுகிறான். is becoming an ordinary man. இதுதான் சவுலுக்குள்ளாக நடந்தது. That happened in the Saul. ஆனா அவங்களால சும்மா இருக்க முடியாது. But they cannot be quiet. அவர்கள் ஆவிக்குரியவர்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். They shall fight against the spiritual. தங்களுடைய ஈட்டியை எய்வார்கள். They shall throw the spear. மாம்ச வைராக்கியத்தில் கிரியை செய்வார்கள். They shall fight in carnal flesh. ஆனா நீ ஒதுங்கிக்கொள். But you should step away. தாவீதை குறித்து பார்க்கிறோம். When you consider David, அவன் விலகி கொண்டான். he stepped away. அந்த ஈட்டியை எறிந்த பொழுது When he launched the spear, அவன் விலகி கொண்டான். he escaped. வேற ஒன்றும் செய்யாதீங்க. Do not do anything else. இந்த வல்லமை போராடும் பொழுது When these powers fight, ஜஸ்ட் விலகிக்கோங்க. just dodge yourself. அப்பொழுது இந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். Then this weapon shall not prosper. ஒரு நாள் வரும், A day shall come. அந்த ஆயுதத்தை கர்த்தர் உன் கையில கொடுப்பார். Then the Lord shall give you the spear. தாவீதின் கையில அந்த ஈட்டி ஒரு நாள் வந்தது. And the spear came to the hands of David once. அருமையான தேவ ஜனமே, Oh beloved people of God. என்றைக்கு தாவீதின் கையில் அந்த ஈட்டி வந்ததோ, And on the day when David had a spear, அன்றைக்கே பலமில்லாத ஒரு ஆயுதமாய், வாய்க்காமல் போகும் ஆயுதமாக மாறினது. and it became a spear which has no power. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this promise? சபையில அநேகர் இருப்பார்கள். Many shall be in the church. நீங்க போராடாதீங்க. But don't fight against இந்த it. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. But you catch hold on this promise. ஒரு நாள் வரும், A day shall come. இந்த ஆயுதத்தை கர்த்தர் உன் கையில கொடுப்பார். Then the Lord shall give you the weapon. அன்றைக்கு அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேவ நீதியில பேசு. Thou speak with the righteousness of God, taking the weapon. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போம். All the weapons that is fired against you shall not prosper. நீங்க ஒன்றை மாத்திரம் செய்து கொண்டே இருங்கள். But you consider doing a thing. தாவீது அந்த சுரமண்டத்தை வாசித்துக் கொண்டே இருந்தான். And David was playing the harp. தாவீது அந்த தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். He was praising the Lord. எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் So whatever weapons may be ஒன்றை prosper, மாத்திரம் செய்து கொண்டே இருங்கள். but you keep on doing a thing. கர்த்தர் உங்க கையில ஒரு சுரமண்டலத்தை கொடுத்திருக்கிறார். God has given you a harp in your hand. அழகாக அதிலே வாசித்து 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 ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். Start playing the harp. அந்த ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்கள். That lifting the Lord ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். and exalting Him. உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Then you can preserve your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Then the Lord shall fight for you. தாவீது ஒரு பெரிய யுத்தத்தை சவுலுக்கு விரோதமா செய்யவே இல்லை. David did not wage a great battle against Saul. அவன் விலகி 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 போய் கொண்டே இருக்கிறான். He kept dodging himself. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்த அவனை இவன் கையில ஒப்பு கொடுக்கிறார். But one day came when the Lord surrendered Saul in his hands. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போம். And every weapon that is formed against you shall not prosper. இவன் உன் குடும்பத்தார் கூட உனக்கு விரோதமாய் எழும்பட்டும். Sometimes your family members may against you. உன்னை பழகினவர்கள் எழும்பட்டும். Let them be your friends may உன்னோட against you. பிறந்தவர்கள் எழும்பட்டும். Who the acquaintance may against you. ஊழியர்கள் எழும்பட்டும். Let your co-workers be against you. விலகிக்கொள். But dodge. நீ விலகிக்கொள். Step away. விலகணும்னா மனதுல கொண்டு வாங்க, எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போ. Let the weapon, no weapon shall form against me shall not prosper. Come into your mind. அப்படி விலகிக் கொள்வீர் என்று சொன்னால், But if you understand so, ஒரு நாள் கர்த்தர் அதை உங்கள் கையில கொடுப்பார். a day shall come, he shall give the weapon in your அதை hand. கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். That shall make it nothing. எத்தனை பேர் ஆமென் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you say amen? எத்தனை பேர் இதற்கு அல்லேலூயா என்று சொல்ல முடியும்? அப்படியானால் இன்று முதற்கொண்டு Let me from now on. நான் விலகிக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். Let's prepare to dodge. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணட்டும். Let the Lord work for me. என் தேவன் எனக்காக கிரியை செய்யட்டும். Let my God work for அப்படி me. சொல்லக்கூடிய எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுதே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் செய்ய கொடியே. பரந்திடுதே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் செய்ய
நடவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Just consider this. சவுல் ஈட்டியை எய்து கொண்டே இருக்கிறான். Saul was launching the spear, பயங்கரமான மரண கண்ணிகள் அவனை சுற்றி கொண்டிருக்கிறது. and all the paths of death have surrounded him. ஒருவேளை இந்த பாட்டு அன்றைக்கு இருந்திருந்தால், If that song be composed நான் then, நினைக்கிறேன் சுரமண்டலத்தை எடுத்து அழகாக தாவீது இதைதான் பாடி இருப்பார். he took the harp and sang the song. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையின் வேளையில் எத்தனை பேர் உங்களை தாவீதை போல மாற்றிக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want yourself to be transformed as David? நீங்களும் அந்த சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு அந்த 10 நரம்பு வீணைகளினால் கரங்களை தட்டி பாடுங்கள். உனக்கே தீரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே எஞ்சதாலே ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கே தீரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே எஞ்சதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுதே உன்னாமத்திலே அரணே என் தாய் செய்ய கொடியே. பரந்திடுதே உன்னாமத்திலே அரணே என் தாய் செய்ய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. அப்படி சுரமண்டலத்தை எடுத்து பாடி கர்த்தரை துதித்து விலகிக் கொள்ளுங்க. கர்த்தர் எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணுவார். So likewise you take the harp and start praising the Lord and dodge from every weapon. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the Lord. மூன்றாவதும் கடைசியுமாகிய காரியத்தை கவனிக்க நம்ம எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பி கொண்டு வரலாம். Let's turn our attention to the book of Revelation to hear the third and the last thing. முதலாவதாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிற ஜனங்களுக்கு விரோதமாக தேசத்தில் பல வல்லமைகள் எழும்பத்தான் செய்யும். And definitely against the people of the church who are ready for rapture, the people shall நீ rise. ஒரு மொர்தெகாயை மாறிக்கொள். But turn yourself as Mordecai. நீ முதலாவது எழும்பு. You rise up first. கர்த்தர் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணுவார். Then the Lord shall make them to fail. கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும், So till the rapture, கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும் and till the coming of the Lord, தேசத்தில் எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் சரி, could there be many organizations may rise against the church? இரண்டாம் சங்கீதத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாக As it is said in Psalm 2, அதிகாரிகள் எல்லாம் ஏகமாக ஒன்று கூடி, and all the people gathered, ராஜாக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு kings were gathered. இவர்களை அழித்து போடுவோம் என்று கட்டுப்பாடு பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, They could make a rebellion against us அது and fight us. எத்தனை அமைப்பா இருக்கட்டும், எத்தனை காரர்களாக இருக்கட்டும், There could be millions against us. கர்த்தருடைய வருகை வரைக்கும், But till the coming of the Lord, கர்த்தருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற விஷயத்துல வைராக்கியமா இருக்கிற ஜனத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போகும். and against the church who is ready for the rapture, who are preparing, and against them no weapon shall அப்ப prosper. யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? Then who should we fear? யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும்? Why should we be யாருக்கு afraid? அடங்கி போக வேண்டும்? Why should we go below? மேலே இருக்கிறவருக்கா, பூமியில் இருக்கிறவனுக்கா? And we should submit to above the people of the உலகத்தில் world. இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். And he that is in you greater than he that is in the world. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், And against the waves of the raging sea. சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும், And more above the rest of the soul. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர்? My Jesus is great in excellency. தைரியம் இருக்கா? Can you boldly say? உங்க ஆவி அப்படி எழும்புதா? We have the courage to the கர்த்தருடைய spirit rising. ஆவியானவர் உன் ஆவி அப்படி எழுப்புகிறாரா? If the spirit of the Lord is every church, எழுப்புவார் என்று சொன்னால், if he could rise up, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். then no weapon that is formed against you shall prosper. இரண்டாவதாக, Secondly, சொந்த குடும்பத்துல, could be in their family, சொந்த சபையில in your church, அபிஷேகத்தை இழந்தவர்கள் எழுப்புவார்கள். until the people who lost anointing shall rise up. நீ விலகிக்கொள். You dodge yourself. காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Then the Lord will take charge of your ஒரு நாள் thing. வரும் உன் கையில ஆண்டவர் எல்லாம் ஒப்பு கொடுப்பார். A day shall come, God shall surrender everything in your நீ hand. சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு களிக்கூறு. You take your harp and praise the Lord and be rejoicing in the Lord. மூன்றாவதாக, Thirdly, ஒரு சிறிய கூட்டம் சபைக்குள்ளாக கர்த்தரால் உருவாக்கப்படுகிறது. a small group is formed in the church by the Lord. அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் அல்ல, That's not a huge people, ஒரு multitude, சிறிய கூட்டம். but a very small people. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை. They are called as overcoming man child. நீங்கள் வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். You can read this in Revelation chapter 2. இந்த சின்ன கூட்டத்துக்கு விரோதமாக In Revelation chapter 12 it is said against a small group. 7 தலையும்
7 heads. 10 கொம்புகளை உடைய ஒரு பெரிய வலு சர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. A dragon with 7 heads and 10 horns. அது சாதாரணமா நிற்கவில்லை. It is not standing ordinarily. தன்னுடைய பலன் என்னன்றத டெமோ பண்ணி காட்டுது. It is showcasing his strength. அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்று கொண்டு Before the women, அந்த வலு சர்ப்பம் தன்னுடைய பலன் என்னன்றதை இப்படி காட்டுது. it's showcasing or manifesting his strength. தன்னுடைய வாளின் பலத்தினாலே By the strength of his tail, வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை விட தள்ளிற்று. it made the 1/3 of the stars to fell from the sky. சுருக்கமா சொல்ல போனா தன்னுடைய பலன் என்னன்ற ஒரு டெமோ, ஒரு ஷோ காஸ்டா இருக்கு. It is a showcase of his own strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ஒன்று தெரியுமா? But you know one thing? இது 7 தலையை வைத்து என்னதான் உருண்டாலும், Even it could roll with 7 heads. 10 கொம்புகளை வைத்து என்ன பிரயாசப்பட்டாலும், It can fight laboring with 10 horns. இந்த ஆண் பிள்ளையை தொடுகிறதுக்கு கொஞ்சம் கூட அதுக்கு உரிமை கிடையாது. It has no authority about to touch the man child. அதற்கு காரணம் என்ன? You know the reason? இந்த ஆண் பிள்ளைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போம். Because every weapon that is formed against the man child shall not prosper. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு அவருடைய மனவாட்டியை நீ ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? And are you prepared as a bride for the rapture? நீ அப்படி உன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? And I have been preparing for that. இரவும் பகலும் தீவிரமா எப்படியாகலும் நான் எக்கால சத்தத்தை கேட்கணும், எடுத்துக்கொள்ளப்படணும், ரகசிய வருகையில பறந்து போகணும், மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாயா? And are you earnestly desire to be caught up in the rapture by preparing yourself honestly? உனக்கு விரோதமா இந்த வலு சர்ப்பம் நிற்கும். Definitely this dragon shall stand உனக்கு against you. விரோதமா அது கிரியை செய்யும். It shall work against you. ஆனால் ஒன்னு தெரியுமா? But you know one thing. உன் பக்கத்தில் 1000 பேரும், Could be 1,000 at your side. உன் வலது புறத்தில் 10,000 பேரும் As well as 10,000 at your right hand. விழுந்தாலும் Even though they fall. அது உன்னை அணுகாது. But that shall not come near உன் you. கண்களால் மாத்திரம் நீ அதை You காண்பாய். shall only see it with your eyes. கண்களால பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. You shall keep on seeing it. எழும்போம், But it shall rise. பயங்கரமாய் கிரியை செய்யும். It shall fight. டச் பண்ண முடியாது. But never touch. காரணம் என்ன? You know the reason. இந்த குழந்தை And this child, தேவனுடைய சபைக்குள்ளாக it's in the church. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 12 அப்போஸ்தல உபதேசத்திற்குள்ளாக And within the doctrine of the 12 apostles. தன்னை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது. It is subdued itself and surrendered itself. அந்த குழந்தையை வெளியே பார்க்கவே முடியாது. We cannot see this outside. அந்த உபதேசத்திற்குள்ளாக சபைக்குள்ளாக தன்னை மறைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. It has hidden itself completely in the church. ஒரு நாள் வரும், A day shall come, அந்த நாள் இந்த குழந்தை வெளியே வரும். and this child shall come out. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய முடியாது, அதற்கு ஒரு இருப்புக்கோள் கொடுக்கப்படும். Then there shall be a rod of iron given to the man child to rule over the அந்த ஆண் nations. குழந்தை சும்மாலாம் மேல போகாது. Not very ordinarily it shall go. ஏறி இந்த வலு சர்ப்பத்தின் தலையை சாவுக்கு எதுவாய் காயப்படுத்திட்டு தான் போகும். And bruising the head of the dragon unto death it shall step on and it shall go to the throne. அது வரைக்கும் Until that, தனக்கு ஆண்டவர் கொடுத்த உபதேசத்திற்குள்ளாக தன்னை மறைத்து அந்த உபதேசத்திற்கு தன்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி வளரும். and he shall go on by subduing himself and surrendering himself to the doctrine of the saints. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக இப்பொழுது கடந்து வாருங்கள். Come to the book of Ephesians chapter 6 verse 10. பவுல் அழகாக சொல்லுகிறார். Paul says, கடைசியாக என் சகோதரரே, finally brethren, கர்த்தரிலும் in the Lord, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். be strong in the Lord and the power of his might. கர்த்தர் என்பது உபதேசம். When he said Lord, it is the doctrine. கர்த்தர் என்பது உபதேசம். Lord, it refers to doctrines here. குறிப்பாக Particularly, தெய்வீக சுக உபதேசம், divine healing வேறுபாட்டின் உபதேசம், and doctrine of separation, பிரதிஷ்டையின் உபதேசம். doctrine of consecration. இந்த மூன்றையும் மனதில் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். So let it fitly frame in your mind. தெய்வீக சுக உபதேசம், Doctrine of divine healing, வேறுபாட்டின் உபதேசம், doctrine of separation, பிரதிஷ்டையின் உபதேசம். doctrine of consecrated life. இதற்குள்ளாக யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறார்களோ, And who are formed strongly in this, அதான் கர்த்தரில் பலப்படுகிறது. they are being strong in the Lord. கடைசியாக என் சகோதரரே, Finally, my brethren, கர்த்தரிலும், be strong கர்த்தரிலும். in the Lord. அப்ப கர்த்தர் என்று சொன்ன அர்த்தம் என்ன? And how can you say the Lord? உபதேசத்திலும், It means doctrines, அவருடைய சத்துவத்தின் பலத்திலும். in the power of his might. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அந்த சத்துவத்தின் வல்லமைனா என்ன? How can we explain the power of his might? உபதேசத்திற்காக நிலைத்து நிற்கும் போது, உபதேசத்துக்காக போராடும் போது ஒரு பலன் வரும். So when you fight for doctrines, you shall have received power. இந்த பலன் உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பலன். This power is in the power of the inner man. இந்த பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? You know what kind of strength is this? இந்த பலனை குறித்து பவுல் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் விவரிக்கிறார்.
St. Paul explains this in 2 Corinthians chapter 10. இரண்டாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது In the 4th verse he explains, எங்களுடைய போராயுதங்கள் for our weapons மாமிசத்திற்கேற்றதாய் இராமல் for weapons are not carnal, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு it is mighty to pull down the strongholds, தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. it is mighty through God, அவைகளாலே and by that தர்க்கங்களையும் we cast down imaginations, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படுத்த சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். we are able to subdue every high thing that is against the knowledge of Christ. சுருக்கமா சொல்ல போனா, Shortly speaking, இந்த பலன் உள்ளான மனுஷன்ல இருக்கிற ஆவியின் பலன். and this power is the strength in the inner man. நல்ல கவனிங்க. Listen carefully. ஆவியில நிரம்பி கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பலன் இருக்கு. That is the strength which we receive by after filling in the spirit and getting it. இதை பார்க்கிலும் ஒரு பெரிய பலன் தான். But a strength above this, உபதேசத்திற்காக தைரியமா நீங்க போராடும் போது உண்டாகிற பலன். and you will receive strength when you strive for hard for doctrines. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. எப்படி போராட வேண்டும்? How can you fight? மரணமே ஆனாலும், Even death may come, ஜீவனே போனாலும், even your life may go, நாங்கள் தைரியமா நிலைத்திருப்போம். but we shall stand strong. ரெண்டு விதமான தூண்களை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். We see about two pillars in the ஒன்று scripture. யாகீன், இன்னொன்று போவாஸ். First is Jachin and Boaz. இது சாலமோனின் தேவாலயத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த தூண்கள். And these pillars were in the temple of Solomon. யாகீன் என்றால் அர்த்தம் என்ன? What's the meaning of Jachin? உபதேசத்திற்காக போராடுவேன். Very strong in doctrines. உபதேசத்துக்காக போராடுவேன். I shall strive for the doctrines. போவாஸ் என்றால் அர்த்தம் என்ன? What's the meaning of Boaz? உபதேசத்திற்காக ஜீவனையும் கொடுப்போம். We shall shed our life for doctrines. யாகீன், போவாஸ். Jachin and Boaz. யாகீன் என்றால் அர்த்தம் என்ன? Meaning of Jachin is, நீங்க சொல்லுங்க, யாகீன்னா அர்த்தம் என்ன? சத்தமா சொல்லுங்க. உபதேசத்திற்காக போராடுவேன். I will strive for doctrine. போவாஸ் என்றால் அர்த்தம் என்ன? What's the meaning of Boaz? உபதேசத்திற்காக ஜீவனை கொடுப்பேன். I shall lay my life for doctrines. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. இப்படி உபதேசத்திற்காக போராடி ஜீவனை கொடுக்கிறவர்களை, So in all those who yield their lives who want to die for doctrines, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, we come to the book of Revelation chapter 3 verse 12. ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தின் தூண்களாக அவர்களை மாற்றுகிறார். God shall make them the pillars of his temple. தம்முடைய ஆலயத்தின் தூண்களாக தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். He shall anoint them as the pillar of his temple. அவர்களை அசைக்கவே முடியாது. And none can shake them. அவர்களை உலுக்கவே முடியாது. They cannot be shaken off. அவர்கள் உறுதியாய் நின்று கொண்டிருப்பார்கள். They shall firmly stand strong. எவ்வளவு காற்று வீசினாலும் சரி, Could be a strong mighty wind. எவ்வளவு வீசினாலும் சரி, It could stand boisterous. இந்த மேல இருக்கிற ஷீட்டுக்கெல்லாம் அவ்வளவா காற்றை எதிர்க்கக்கூடிய பலன் கிடையாது. The streets above that cannot resist high wind. நீங்க சாதாரணமா அந்த ஷீட்டை வைத்து பாருங்கள், Place simply, முறுக்கி உடைத்து தள்ளிவிடும். it shall break it into pieces. ஆனா அந்த ஷீட் எத்தனை காற்று வீசினாலும் ஒண்ணுமே ஆகிறது இல்ல. But we can find the sheets are not moved. அதற்கு பலன் ஷீட் கிடையாது. So strength is not in the sheets, இந்த தூண்கள் தான். but the pillars. இந்த தூண்களுடைய பலத்தினால் தான் அவைகள் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறது. Because of the strength of the pillars, these sheets are very soundly இந்த firm. உபதேசத்திற்காக போராடி ஜீவனையும் கொடுக்கிறவளை தூண்களாக தேவ ஆலயத்தில் ஆண்டவர் மாற்றுகிறார். And who was striving for doctrines and lay their lives, they shall be made as pillars of the temple. அவர்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும், And even though many weapons shall be formed against them, அது வாய்க்காமல் போய்விடும். but it shall not prosper. இந்த பில்டிங்கை கட்டிட்டு இருக்கும் பொழுது, While we are constructing this building, அந்த பின்னாடி இருந்து 7வது தூண், and from the back 7th pillar, அங்கிருந்து 7வது தூண், from the back 7th pillar, பில்லர் கீழே போட்டாச்சு. they have laid the foundation. டோசரை வைத்து இதை சமப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, When they were making this straight for the bulldozer, அந்த டோசர் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பில்லரை ஒரு தட்டு தட்டிடுச்சு. this dozer hit the pillar once. யோசிக்கவே இல்லை. They didn't think. அதற்குள்ள ஒரு அசைவு வந்துருச்சு. There came a shaking. யோசிக்காம சுத்திலும் குழியை தோண்டி அந்த பில்லரை தூக்கி வெளியே வீசிட்டோம். So we did not thinking anything, we just cast the pillar away. நீ அசைக்கப்பட்டா கர்த்தர் உன்னை தூக்கிடுவார். And if you were shaken, and the Lord shall cast you away. நீ அசைக்கப்பட்ட உனக்குள்ள உறுதி இருக்காது. Because you will not have strength in your life. அடுத்து ஒரு பில்லர் அங்க போட்டுருக்கிறோம். Then a new pillar has been set. எந்த விதத்திலும் அசைக்கப்படல. It is never was shaken. இன்றைக்கும் தூணாய் நின்று கொண்டிருக்கிறது. Till it is standing firm. உபதேசத்திற்காக அசையாம போராடுங்க. So you should fight strongly for faith. குறிப்பா தெய்வீக சுக உபதேசம், especially for divine healing. வேறுபாட்டின் உபதேசம், Doctrine of separation. பிரதிஷ்டையுள்ள ஜீவியம், Doctrine of consecration. தைரியமா போராடுங்க. I earnestly contend for this. அப்பொழுது உங்களுக்கு
விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் வாய்க்காமல் போகும். Which means then all the weapons formed against you shall not prosper. எத்தனை பேர் அதை சுதந்தரிக்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you ready to inherit this? இதை முடிப்பதற்கு முன்பதாக Before we conclude, அப்படிப்பட்டவர்களுக்கு 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். and to them 3 promises are given. ஒரே 2 நிமிஷத்தில் அதை சொல்லி முடிக்கிறேன். I will say in 2 minutes. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் In Revelation chapter 3 verse 12. அந்த தூண்களை மாற்றப்பட்டவர்கள் மேல் And all those who are made are such pillars, தேவனுடைய நாமமும் and the name of the Lord, அவருடைய நகரமாகிய எருசலேமின் நாமமும் and the name of the city of God, அந்த அவர்கள் மேல் புதிய நாமமும் எழுதப்படுமா. and new name shall be written on them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. இப்போ இந்த பாட்டு புஸ்தகம் கீழே கிடக்குது. So consider this songbook is set down. நான் போய் இந்த பாட்டு புஸ்தகத்தை எடுக்கிறேன். If I take this songbook, உள்ள பார்த்தா டேனியல் அர்ஷன் எழுதி இருக்கு. if the name is written to someone's name is written, இது நம்ம வெச்சுக்கலாம்ன்ற எண்ணம் எனக்கு வருமா? will I have the mind to take this song? ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் வரும்? And what name will I have? டேனியல் அர்ஷன் மிஸ் பண்ணிட்டாரு, அவர்ட்ட கொடுக்கணும். I should give to the responsible person. இதுல எந்த பேருமே எழுதல. If no name is written, யாரும் உரிமை பாராட்ட வரல. if no one is ready to take claim, அப்ப இது யாருக்கு சொந்தமாயிடும்? then to whom it shall belong? எனக்கு சொந்தமாயிடும். It shall belong to me. ஆனா இதுல ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தா, But if there is a name written, அந்த பெயரை உரியவர் அதை உரிமை பாராட்டுவார். the responsible person that take இப்படி claim. தூண்களாய் மாற்றப்பட்டவர்கள் மேல் So and all those who have made us pillars, தேவனுடைய நாமமும் and the name of the Lord, புதிய எருசலேமின் நாமமும் the name of New Jerusalem, புதிய நாமமும் எழுதப்படுகிறது. and the new name shall be returned. உன் மேல உரிமை பாராட்ட பாதாளம் வர முடியுமா? And can hell come and take claim of you? அந்த பரிசுத்த நகரத்தின் பெயர் உங்கள் மேல் எழுதப்பட்டிருக்கும் போது இச்சையின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்ள வர முடியுமா? Okay, will the name of the holy city be written in you? Can the spirit of ஜெயம் flesh கொண்ட take hold? ஆண்கள் என்ற புதிய நாமத்தை உன் மேல் எழுதி வைக்கும் போது அந்த வலுசர்வம் உன்னை உரிமை பாராட்ட வர முடியுமா? And when the homecoming Lord is in a new name, can the dragon take hold of you? இன்றைக்கு அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை So now those who stand today, ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை எழுத போகிறார். God is going to write a new name. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் முழங்கால்களை முடக்குங்கள். Closing our eyes, shall we close our eyes? ஆண்டவருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுங்கள். Shall we lead down and lead our lives to the Lord? ஸ்தோத்திரம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். So we going to live our lives. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். Shall we close our eyes? இப்போது ஸ்தோத்திரம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். As we praise God and finish, ஆனால் முடிப்பதற்கு முன்பதாக before we conclude, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. and no weapon that is formed against you shall prosper. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ You குற்றப்படுத்துவாய். should condemn every tongue that is rising against you in judgment. காரணம் என்ன? You know the reason behind உன்மேல் it? தேவன் தன் நாமத்தை எழுதுகிறார். Because there is a new name written in your head. அந்த பரிசுத்த நகரத்தின் நாமம் எழுதப்படுகிறது. The name of the holy city is in you. அந்த புதிய நாமம் எழுதப்படுகிறது. A new name is in your head. ஜீவனானாலும் மரணமானாலும் Maybe life or death. உபதேசத்திற்காக ஜீவிப்போம். We shall strive for holiness. கர்த்தருக்காக ஜீவிப்போம். We live for the Lord. உபதேசத்திற்காக ஜீவனையை கொடுப்போம். We lay life for doctrines. உபதேசத்திற்காக போராடுவோம். We shall strive for holiness. அப்படி சொல்லக்கூடிய எல்லாரோட கண்களை மூடிக்கொள்ளுங்கள். So all those you say, close your eyes. இயேசுவின் கரத்தில் இப்போது நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். We yield our lives to the Lord. ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும். Oh Lord, strengthen me. இன்று முதற்கொண்டு ஆண்டவரே Right now, God. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகட்டும். From now on, let all the weapons against me should not prosper, O God. எத்தனையோ நாள் இந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசித்து இருக்கிறேன். Many times I have read the promise. இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்து இருக்கிறேன். I have prayed with the promise. ஆனால் இன்றைக்கு But from today, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் சொந்த ஆண்டவரே. I should take claim out, O God. ஒரே ஒரு நிமிஷம் 1 minute. முழங்கால்களை முடக்கி கொண்டு And bending your knees. முடியாவிட்டால் எழும்பி நின்று கொண்டு If not possible, stand up. கண்களை மூடிக்கொண்டு Close your eyes. மகா சத்தமாக With all of your strength. இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. Repeat the promise of God. எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் All the powers against you. எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் All the weapon that is formed against me வாய்க்காமல் போகும். should not prosper. வாய்க்காமல் போகும். Shall not prosper. வாய்க்காமல் போகும். Shall not prosper. ஒரே நிமிஷ நேரம். For 1 minute. மிஞ்சு போனால் ஒரு 10-15 முறை மட்டும் தான் சொல்ல முடியும். I can say for 10 to 15 minutes. ஆனால் குயிக்கா சொல்லி அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. But confess and take hold of இப்பொழுதே it. சிலர் உண்மையாக கண்களை மூடி முழங்கால்களை முடக்கி கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். We can see many people are truly bolding and reciting. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன ஆண்டவர் நீ அதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல உனக்காக எழும்புவதை நீ பார்க்க ஆரம்பி. And God who promised no weapon shall form against you shall prosper. When you keep on reciting, He is rising for you. எவ்வளவு பலன் உண்டு சொல்லிக் கொண்டே இருங்க. And there is strength in you. எவ்வளவு பலன் உண்டு அவ்வளவு பலத்தோட சொல்லுங்க. Till you have the strength, you say. எனக்கு விரோதமாக And against me. எனக்கு விரோதமாக Against me. உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் And every weapon that is formed against me வாய்க்காமல் போகும். shall not prosper. வாய்க்காமல் போகும். Shall not prosper. சகோதரரே
Oh brethren, நீங்கள் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். and is to lift up your right hand and pray. பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். I said Paul says so. தைரியமா கரத்தை உயர்த்தி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக் கொண்டே இருங்க. Boldly lift up your hands and pray. எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். And not every weapon shall prosper. 30 வினாடிகள். Just 30 seconds. 30 வினாடிகள் மாத்திரம்தான். 30 more seconds. எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். No, not any weapon shall எந்த prosper. ஆயுதம் வாய்க்காமல் போகும். No weapon shall prosper. சொல்லுங்கள், சொல்லிக் கொண்டே இருங்க. Keep on saying, no weapon shall இன்னும் சத்தத்தை prosper. உயர்த்தி சொல்லுங்கள். Keep on saying. Amen, Jesus. Amen, Jesus. Amen, Jesus. Amen, Jesus. Amen, Jesus. இதோ அந்த வாக்குத்தத்தத்தை உச்சரித்த உனக்கு You have proclaimed the promise of God. ஆண்டவர் உன்மேல் தம்முடைய நாமத்தை எழுதுகிறார். And God is writing a new name in your heart. இதுவரைக்கும் உன்னை உரிமை பாராட்டின வியாதிகள், and the sickness that have taken hold of உன்னை you, உரிமை பாராட்டின போராட்டங்கள், and the things that have claimed you, கடன் தொல்லைகள், and the debts, பாவத்தின் வல்லமைகள், powers of sin, வியாதியின் கொடூரங்கள், and all the things that விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது. it is fleeing away right now. இயேசு உனக்கு போதுமானவராய் வருகிறார். It is sufficient for you. மறுபடியும் விடாமல் தைரியத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லு. Not leaving, confess this. எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். And no weapon shall prosper. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், சத்தமாய், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், சத்தமாய், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும், இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் நீ முன்னேறு. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் தைரியமாய் முன்னேறு. மனிதர் உன்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் இயேசு போதும். அவருடைய வாக்குத்தத்தம் போதும். ஒரு முறை தைரியமா சொல்ல முடியுமா? உட வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. இந்த தைரியத்தோடு போங்க. இந்த 3 பகுதிகள் இந்த வாரத்தில் தியானிங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். வடுவாமல் நம்மை காக்கிற அவருக்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதி, கனம், மகிமை, மாட்சிமை, மேன்மை, புகழ்ச்சி உண்டாகும்படியாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை தாழ்த்தி முழு பலத்தோட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise you, Jesus. Hallelujah, 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 amen, hallelujah. அன்பானிசுள்ள பிதாவே, தாசப்பட்ட நித்தியத்திற்கு சுவாமி கடந்த நாட்களை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த முழு வாரத்தை